ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்த வந்து நமக்கு புடிச்ச மாரி சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் அதே மாரி தான். ரொம்ப மெலிசா கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நம்ம வெட்டி வந்து போட்டுக்கலாம் மேல. அப்புறம் ஒரு 6, 7 பூண்டு சின்ன பூண்டா எடுத்து நல்லா இடிச்சு வந்து அதையும் நம்ம வந்து இதுல போட போறோம். அதனால இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் கடாயம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுல ஆயில் தான் போட போறோம். நெக்ஸ்ட் இதுல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஆனியன். தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு பெருங்காயம். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்ட அப்புறம் நம்ம தக்காளிய ஆட் பண்ணிக்கலாம். வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளிலாம் நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு தனியா தூள். அப்புறம் குழம்பு மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல். உங்ககிட்ட முட்டை இருந்துச்சுன்னா, அதையும் இதில ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டா ஆட் பண்ணலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிம்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
நீங்க அந்த சுட சுட ரைஸ்ல வந்து நீங்க இத ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். என் வீட்ல வந்து தினசரி இல்ல வாரத்துக்கு ஒரு 2, 3 வாட்டி இந்த சட்னி செஞ்சு செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் வீட்ல வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.